ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கு என்ன தேவைன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அல்லது ஒரு பாட்டிலில் வாட்டர் எடுத்துக்க போகிறீங்க. உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி உங்களோட தண்ணி எப்படி நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி குடிக்கும் போது 2 கையிலையும் அந்த தண்ணியை பிடிச்சி கண்ணை மூடிக்க போகிறோம். கண்ணை மூடி ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது நடந்துட்ட மாதிரியே சொல்லிவிட்டு, இந்த தண்ணி என்னோடய தாகத்தை போக்குது. இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம வாட்டர் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? தண்ணி இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ இந்த தண்ணி எவ்வளோ பெரிய நல்லது நம்மளுக்கு செஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு நன்றி சொல்ல போகிறோம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து திருப்பியும் சிரிச்சிட்டு தண்ணியை அந்த தண்ணி நம்ம சொன்ன அந்த தண்ணியை குடிக்க போகிறோம். அப்புறம் இமேஜின் பண்ணி பார்க்க போகிறீங்க. அவங்க நம்ம சொல்லி கேட்டிருப்போல இந்த வாரத்தில் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கிடைச்சிட்ட மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த டெக்னிக் செய்யும் போது என்ன பண்ணணும்னா, அந்த வாட்டர் பாட்டிலில் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் பாட்டிலை திறந்து வச்ச மணிக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு கண்ணை மூடி இந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு குடிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் கான்சியஸாக நீங்கள் இதை தொடர்ச்சியாக ஒரு 4 to 5 days பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாயிடும். இந்த தண்ணி இந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தண்ணி இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது. இது எங்களுக்கு கிடச்சதுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி நம்ம அந்த தண்ணியை 1 வீக்குக்கு நம்ம குடிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணும் போதும் டம்ளரில் தண்ணி எடுக்கும் போதும் இதை செய்ய போகிறோம். சப்போஸ் நீங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்க ஆரம்பிக்க போகிறீங்க இந்த டெக்னிக் மூலயமா அப்படின்னா, ஒரு தடவை அதை எடுத்து திறந்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணியிருக்க தண்ணிக்கிட்ட இந்த மாதிரி பேசிவிட்டு குடிக்க போகிறீங்க. அடுத்து ஒவ்வொரு தடவையும் அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து குடிக்கும் போது கான்சியஸாக தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த தண்ணியை இன்ஹேல் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டெக்னிக்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இதுக்கு நிறையா பவர் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணிக்கு நிறையா பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரா, 3 glasses ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறாரா. 3 டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறாரு. ஒரு டம்ளரில் 3 டம்ளர்லேயே வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த வாட்டருக்குள்ளே ரைஸ் போட்டுறாரு. அதில் என்ன பண்ணிடலான்னா, ஒரு பேப்பரை என்ன பண்ணுறாருன்னா, அதில் எழுதி 3 கிளாஸ்லேயே ஒட்டியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு கிளாஸில் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்காரு. இன்னொரு கிளாஸில் ஐ ஹேட் யூ அப்படின்னு எழுதியிருக்காரு. இன்னொரு கிளாஸில் ஐ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ இந்த 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர்லேயுமே தண்ணியும் ரைஸும் இருக்குது. அதாவது என்னென்னா, அரிசி போட்டு ஊற வச்சுருக்காங்க. ஒரு நாள் ஊற வச்சாலே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு 1 day 24 hours இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸில் இந்த மாதிரி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூன்னு எழுதியிருக்கு. ஸோ அதில் அரிசி போட்டிருக்காங்க. இதில் 24 hours என்ன மேஜிக் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஐ லவ் யூ எழுதியிருக்க அந்த கிளாஸில் இருக்க ரைஸும் அந்த வாட்டரும் அப்படியே இருக்குது. எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் இல்லை. இந்த ஐ ஹேட் யூன்னு இருக்குல்ல, அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டு போய் கருப்பு கலரில் அப்படியே படிஞ்சு போய் இருக்குது. ஐ தேங்க்யூ பார்த்திங்கன்னா அந்த வாட்டரோட அந்த கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது நம்ம போகிற ரைஸோட அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் என்ன அற்புதம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட எனர்ஜி அந்த வாட்டர் இன்டேக் அந்த டம்ளரில் எஃபெக்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கிளாஸில் ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க. அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி அதில் ஊற்றிருக்கீங்க. அதோட எனர்ஜி பாருங்களேன். நம்மளோட எமோஷன் அதில் கலந்துருக்கனால அது அப்படியே இருக்குது. இன்னொரு வாட்டர் கிளாஸில் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னோன்னா அது ஒரு மாதிரி அழிஞ்சு போய் இதாகிடுச்சு. இன்னொரு வாட்டரில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது
அதுவும் நார்மலாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட எனர்ஜி, நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வந்து வாட்டர் டெக்னிக்கில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் இதில் வந்து நம்ம இது பண்ண முடியுது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லும்போது அது வந்து நம்மளுக்கு திருப்பி ரிப்ளிகேட் ஆகுது அந்த எனர்ஜி அப்படின்னு தெரியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, செடிங்கள்கிட்ட போய் பேசினா வந்து செடி வளரும் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த டெக்னிக்கும். நம்மளோட எனர்ஜியும் எமோஷனும் வந்து சேமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அமையும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் எப்போது டெய்லி தண்ணி குடிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னா கான்சியஸாக நன்றி சொல்ல போகிறோம். நமக்கு தேவையான நம்மளுக்கு இந்த வீக்கில் என்ன தேவை, மறுநாள் என்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம வந்து டிசைடை வந்து நம்ம வந்து சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்ல போகிறோம். ஸோ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இன்னொரு மெத்தடில் நான் வேறொரு மெத்தடில் நாளைக்கு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, டேக் கேர்.